அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. தண்ணீரை விற்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்க தண்ணீர் வியாபாரம் செய்வது சரியா என்பது ஒரு சகோதரரின் கேள்வி. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம் எனும் ஹதீஸ் தொகுப்பில் 386வது செய்தியில் தன்னுடைய தேவைக்கு மேல் இருக்கக்கூடிய தண்ணீரை விற்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மேலும் மறுமை நாளில் அல்லாஹ் சில மனிதர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களுடன் பேச மாட்டான், அவர்களுடைய தீமைகளிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு கடினமான வேதனையும் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய நபர்களில் தன்னுடைய தேவைக்கு மேல் இருக்கக்கூடிய தண்ணீரை மற்றவர்கள் பயன்படுத்துவதை விட்டும் தடை செய்தவரும் அடங்குவார் என்று குறிப்பிடுகிறார்கள். இது புகாரியில் 2358வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நபிமொழிகளின் அடிப்படையில் தண்ணீர் வியாபாரம் செய்வது கூடாது என்பதே இஸ்லாமிய நிலைப்பாடு. அதே நேரத்தில் அந்த தண்ணீரை இறைப்பதற்காக மின்சாரத்தை செலவிடுகிறோம், அல்லது ஒரு நபரை கூலிக்கு ஏற்பாடு செய்து அவர் மூலமாக அந்த தண்ணீரை இறைத்து மக்களுக்கு கொடுக்கிறோம், அல்லது அந்த தண்ணீரை குடிப்பதற்கு ஏற்றதாக தரம் உயர்த்துவதற்கு சில வேதிப்பொருட்களை கொண்டு பரிசுத்தப்படுத்துகிறோம் என்றால், இதற்காக ஆகக்கூடிய செலவுகளை யார் தண்ணீரை கேட்டு பெறுகிறார்களோ அவர்களிடமிருந்துதான் வசூல் செய்ய வேண்டும். இது மார்க்க ரீதியாக குற்றமாகாது. தண்ணீரை விற்பதுதான் தடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கான செலவினங்களை வாங்குவது இஸ்லாத்தில் குற்றம் அல்ல என்பதே இதற்கான தெளிவு. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.